நிமோனியா அப்படின்ட்டு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு லங் இன்ஃபெக்ஷன்ஸ். என்னென்ன சிம்டம்ஸ் நிமோனியாவில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி, இருமல், காய்ச்சல், நெஞ்சுவலி, மூச்சு விட திணறது. நிமோனியாவை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டெஸ்ட்டு வேலை மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் பண்ணுறது மூலமாக நிமோனியா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரீட் பண்ணுறதுக்கு என்னென்ன வசதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் சப்ளை கண்டினியூஸாக இருக்கிறது, வெண்டிலேட்டர் சப்போர்ட்டு, ஐசியூ கேரு, எக்மோண்டு நீவர் ட்ரீட்மெண்ட் நம்ம இதில் இருக்குது. நிமோனியா வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்சினேஷன், தடுப்பூசி. நிமோனியா யாருக்கெல்லாம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் 5 வயசுக்கு கீழே, 60 வயசுக்கு மேலே இருக்க வயசானவங்களுக்கு, அப்புறம் ப்ரெக்னன்சி, அப்புறம் கிட்னி பாதிப்பு இருக்கவங்களுக்கு, லங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, டயபெட்டிஸு. நிமோனியா வரதுனால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லங் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆக்சிஜன் சப்ளை கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் பண்ணி மூளை பாதிப்பு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூடிஐ, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், மெயினாக கிட்னியை பாதிக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ். யூடிஐயில் என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் போகிறப்ப எரிச்சல் பயங்கரமாக வர்றது, ஃபீவர் வர்றது, அப்புறம் அடிவயிறு வலிக்கிறது, டயர்ட் ஆகிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வரலாம். யூரின் இன்ஃபெக்ஷனை எப்படியெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம்? நம்மளோட பர்சனல் ஹைஜீன் இம்ப்ரூவ் பண்ணுறது, அதாவது ஹேண்ட் வாஷ் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது, கைகாலை ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது. யூரின் இன்ஃபெக்ஷனை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வேலை மேலே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசவுண்டு இல்லாட்டி சிடி ஸ்கேன் அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் யூரினுக்கு மைக்ரோஸ்கோப்பி இல்லாட்டி கல்ச்சர் அனுப்பி கரெக்டான ஆன்டிபயோட்டிக் கொடுத்து வியாதியை சரி பண்ணலாம். கிட்னி இன்ஃபெக்ஷன் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸு, கிட்னியில் ஸ்டோன் இருக்கவங்களுக்கு, அடிக்கடி யூரினில் கத்திட்டு போட்டால் வரலாம். அப்புறம் ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு, அப்புறம் பெண்களுக்கு மெயினாக மாசமாக இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் போஸ்ட் மெனோபாசல் உமன் அவங்களுக்குலாம் வரலாம். என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் இன்ஃபெக்ஷனால் செப்சிஸ் உயிரிழப்பு கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் யூரினில் திரும்ப இன்ஃபெக்ஷன்ஸ் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.